அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக, அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் சின்ன சின்ன ஹதீஸுகள், அந்த ஹதீஸில் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகின்றது, அந்த செய்திகளை நாம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் இறையச்சத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதையெல்லாம் ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இந்த செய்தியை நாம் தொகுத்து உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு மனிதர், அவர் யார் என்பதைத்தான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், பைனமா ரஜுலுன் எம்ஷி பி தரீகின், ஒரு மனிதர் பாதையோரமாக பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். வஜத உஸ்ன ஷவுக்கின் அலா தரீகி ஃபஅகதஹு, அவர் பாதையில் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மரக்கிளையை ஒரு மரக்கிளை என்ன செய்கின்றார், குப்பை பாதையில் இருக்கின்றது, அதை எடுத்து என்ன செய்கின்றார், அப்புறப்படுத்துகின்றார். ஃபஷக்கரல்லாஹு லஹு வ கஃபர லஹு, அல்லாஹ் அந்த நற்செயலுக்கு அருள்வாளித்து என்ன செய்கின்றான், அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற செய்தி புகாரியில் 2472வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சுயநலமில்லாமல் பொது நலத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல். ஒரு மனிதர் பாதையை சென்று கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு பொருள் பார்க்கின்ற ஒரு கண்ணாடி துண்டு, ஒரு ஆணி, ஒரு கல், ஒரு குழி, ஏதோ ஒன்று போக்குவரத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு, வரக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. நான் பார்த்து விட்டேன், அதை தாண்டி போவது கூடாது. நான் பார்த்தாலும் பின்னால் வரக்கூடியவர்கள் இதனால் பாதிப்புக்கு ஆளாகுவார்கள், வாகனங்களுக்கு தான் சேதம் ஏற்பட்டு விடலாம். அல்லது மனிதர்கள் நடந்து வரக்கூடிய நேரத்தில் சிறுவர்கள் நடந்து வரும் பொழுது ஏதாவது தீங்குகள் நடந்து விடலாம். நான் பார்த்து விட்டேன். அந்த கல்லை எடுத்து அப்படியே ஓரத்தில் போடுறது, அந்த கண்ணாடி துண்டை எடுத்து அப்படியே ஓரத்தில் போடுறது, அல்லது அந்த ஆணியை எடுத்து அப்படியே ஓரத்தில் போடுறது, அல்ல ஒரு குழி இருக்குது, அங்கே ஒரு 2 அப்படி மண்ணை போட்டு அந்த குழியை மூடுறது. அல்ல என்ன செய்கின்றானா, அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இன்னொரு ஹதீஸில் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்ற நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் மரணிக்கின்ற வரை பொதுநலவாதியாக இருக்க வேண்டும், சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. எனக்கு நான் மட்டும் என்ற சிந்தனை இல்லாமல் அனைத்து மக்களையோடு நாம் என்ன செய்யணும், நல்ல மாதிரி இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நலவாக இருக்கும். அதற்கு பிரதிபலன் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தருவார் என்ற நற்செய்தியை நாங்கள் படிக்கின்றோம், பார்க்கிறோம் என்று சொன்னால் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அப்படியான செயல்பாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு கல்லை எடுத்து போடுற நேரத்தில், ஒரு முள்ளை எடுத்து போடுற நேரத்தில், ஒரு ஆணி எடுத்து போடுற நேரத்தில், அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிக்கின்றான், அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான், நான் பிறருக்காக வேண்டி, இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறரை மையப்படுத்தி இந்த சேவையை செய்கின்றேன் என்று சிந்திக்கும் பொழுதே உள்ளத்தில் இறையச்சம், உள்ளத்தில் தக்வா வளரக்கூடிய ஒரு அமைப்பை நாம் கண்டுகொள்ள முடியும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடனில்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.